வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஷோ டைம் பேபி. நான் உங்கள் நிஷான். நம்ம வாழ்க்கையில யூ படம் பார்த்துருப்போம், ஏ படம் பார்த்துருப்போம், ஏ என்ற படம் கூட பார்த்துருப்போம். ஆனால் வாழ்க்கையில் எப்போயாச்சும் யூஐ என்ற படம் பார்த்துருப்பீங்களா? ஆமாம், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா யூஐ என்ற லேபிள் எடுத்த படம் தான். ஸோ இந்த படம் என்னன்னா, இந்த படத்தோட பேர் மியூஐ. இந்த படத்தோட முழு பேர் பார்த்தீங்கன்னா உபேந்திரா இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கனடா படம். ஸோ இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சீன் பை சீன் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த படத்தை நான் ஒரு 3 தடவை பார்த்தா அப்படியே இந்த படம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இவரை படி டைரக்டர் படி தேடி போது எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நம்ம வேர்ல்ட்ஸ்லேயே டாப் 8ல இந்த டைரக்டர் இருக்காரு. அண்ட் இந்தியாவோட செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் ரேட்டட் ஐஎம்டிபி டைரக்டராக இவர் இருக்காரு. ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட படத்தில் அந்த தியேட்டர் இருக்குங்க, தியேட்டரில் சினிமாலாம் ரிலீஸ் ஆகி ஆளுங்க எல்லாம் அப்படியே பாடி படத்துலேயே வெளியே கிளம்புற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் படத்தையும் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சில பேர் படத்தை பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த படத்தை பார்த்து ஃபோக்கஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்ச மாதிரி ஆகிறாங்க. எப்படின்னா, அவங்க ஒரு பொண்ணு 2 பொண்ணு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. தியேட்டர் விட்டு வெளியே வந்து இன்னொரு கப்புள்ஸ் இருக்காங்க போல். இப்போடா ரீசெண்டாக கல்யாணம் ஆன மாதிரி அவங்க என்ன ஆகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. தாலியை வாங்கிட்டு பிரிஞ்சுட்டு போகிறாங்க. இன்னொருத்த என்ன பண்ணுறேன்னா, அப்படியே அந்த தியேட்டர் முன்னாடியே பேனர் வச்சுருப்பாங்களே, அங்கே வந்து அப்படியே தேங்காய் உடைக்கிற மாதிரி அவன் ஃபோனை போட்டு உடைக்கிறாங்க. சில பேர் அப்படியே பைத்தியம் ஆகிறாங்க படத்தை பார்த்து. சில பேர் பார்த்தீங்கன்னா படத்தை பேன் பண்ணியே ஆகணும்னு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட வரவேற்பு பார்த்தீங்கன்னா அப்படியே 50 மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்குது, கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ் இருக்குது. இந்த சீன் பார்த்தீங்கன்னா படத்துலேயே நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ சில பேர் அப்படியே ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்பாங்க, படத்தோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ டாப் மோஸ்ட் ரிவ்யூஸ் இருப்பாங்க. இப்போ ஐ திங்க் தமிழ்நாட்டில் கூட ஒரு பெருசாக ஒரு ரிவ்யூ இருக்காரு, மொத்தடிச்சுட்டு கண்ணாடி போட்டுப்பார். ஸோ அந்த மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு போல் ரிவ்யூவர். ஸோ நியூஸ் மீடியா என்ன பண்ணுறா, இவர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லலையா, இன்னும் ஒரு வாரம் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் ரிவ்யூ சொல்லணும்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இன்னும் நான் படத்தை புரியல, நான் ஏற்கனவே 4 தடவை பார்த்தேன், நான் போய் மறுபடியும் அந்த படத்தை பார்க்கணும், அண்ட் அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் கொஞ்சம் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த படம் ஆரம்பிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே போய் அப்படியே அந்த டைரக்டரை மீட் பண்ண மாதிரி போகிறாங்க. ஆனால் காமிக்கல. ஸோ அப்படியே போய் அந்த ஒரு ஊற்றி அப்படி அந்த மாதிரி சைடு போல் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் ப்ரொட்டஸ்ட்டு அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கல. படத்தை பேன் பண்ணி ஆகணும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா படத்தை அப்படியே வேற லெவல், அப்படியே மாஸ்டர் பீஸ்ன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் ரிவ்யூவர் போனார், அவன் டைரக்டரை வீட்டுக்கு. ஸோ அப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரிவ்யூவர் பார்த்தீங்களா இன்னொரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குமா அவர் சொன்னார். அப்போ என்ன சொல்கிறாங்களா, அந்த வேலை செய்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க, அவர் 2 வாரம் முன்னாடி ஒரு படம் மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்கிரிப்டில் கோவமாயிட்டு அவர் எரிச்சிட்டாரு அந்த ஸ்கிரிப்டை. அப்புறம் என்ன சொல்கிறாங்களா, அந்த வேலைக்காரி நானும் அப்படியே நிப்பாட்டி அதை கொஞ்சம் வச்சிருக்கேன், நீங்கள் என்னமா பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரு கேட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுறா, அப்படியே அந்த அந்த ஸ்கிரிப்டோட கடைக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ மக்கள் இப்படா இந்த படத்தோட முக்கியமான ஸ்டோரிக்கு என்டர் ஆக போகிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர், அப்புறம் 5D படம் மாதிரி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் அடுத்தவற்றி பார்த்தீங்கன்னா மித்தாலஜிக்கல், கடவுள், அதுக்கப்புறம் அனாட்டமி, பிரெயின் உள்ள நம்ம உலகத்துலேருந்து எப்படி தப்பிக்கணும், உலகத்தை எப்படி வாழணும் அப்படிலாம் சொல்கிறாங்க, லைக் புத்தா மாதிரி. ஸோ அப்படிதான் இந்த படத்தோட மெயின் லேயரே. ஸோ இந்த படத்தோட மெயின் மெசேஜே அதுதான். ஸோ வாங்க அந்த புக்குல இருந்த அந்த ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு ஊர் மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு ஊரில், அந்த ஊரில் பார்த்தீங்களா ஒரு பிச்சைக்காரன் திருடன். அவன் என்ன பண்ணான்னா பிக் பாக்கெட்டர் போல். ஸோ பிக் பாக்கெட் அடித்து கொஞ்சம் எலெக்ஷனில் நிற்கிறான், கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறான் எலெக்ஷனில் மாதிரி. பிக் பாக்கெட் அடித்து ஃபேமஸ் ஆகல, பிக் பாக்கெட்லேருந்து வந்த காசை வச்சு அவன் அப்படியே எம்எல்ஏ மாதிரி எலெக்ஷன் நின்று அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பெரிய ராஜாவே ஆகிறான். அந்த இடத்துக்கே ஒரு ராஜா மாதிரி ஆகிறான். ஸோ எல்லாருமே அவனை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடம் பெருசாக எடுத்து போகலாம், மறுபடியும் எலெக்ஷன் நடக்கணும். ஸோ எலெக்ஷன் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு பார்க்கலாம்னு இருக்க போகிற அப்போதான் நம்மளோட ஹீரோ இருக்காரு சத்யா. ஹீரோட பேர் என்ன பார்த்தீங்களா, சத்யா. ஸோ அவரும் நல்லவர் போல். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக அடி வாங்குவார். ஸோ ஹீரோனா போய் மற்றவங்களை அடிப்பாங்க. ஆனால் இவர் எப்படி தெரியுமா, மற்றவங்கள அடிக்க மாட்டார். மற்றவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்தால் இவரே அடி வாங்கிடுவார். ஸோ அப்படி தான் காமிக்கிறார். ஸோ மற்றவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் வேணுமா அப்படியே காசு தராரு, அண்ட் ஆர்வமாக பேசுகிறாரு. ஸோ எல்லாத்தையும் இவரே பார்த்துக்கிறார். ஸோ இவங்க பயப்படுறாங்க. யார், நம்மளோட ராஜா இருக்காரு, அவர் பயந்துட்டு ஐயோ அடுத்த எலெக்ஷன் இவன் வந்துடுவானோ அப்படி பயப்படுறாங்க. ஸோ அது ஒரு சீட் மாதிரி, அதனோட பில்டிங்கு சீட் இப்போ எப்படி ஒயிட் ஹவுஸில் ஒரு சீட் இருக்கும், ஒயிட் ஹவுஸ் தெரியுமே அமெரிக்காவில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு வீடு இருக்குது. அதில் இப்போ ட்ரம்ப் இருந்தாரா, ஸோ அடுத்த டைம் யார் மறுபடியும் எலெக்ஷன் ஜோ பைடன். ஸோ ட்ரம்ப் சீட்டு தக்க இப்போ என்ன பண்ணுவார், அதே மாதிரி தான் அந்த ராஜாவும் பண்ணுறாரு. ஸோ இது அப்படியே நடந்திருக்கிற டைமில்
இவரோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறார். யாரு நம்ம சத்யா எப்படி இந்த உலகத்துல பொறந்தாரு அப்படி காமிக்க போது, ஒரு வயசான அம்மா அப்படியே அவரு சாமியார் இருப்பாரு அந்த சாமியாரு. ஸோ அவர் தான் அந்த ஃப்ளாஷ்பேக்க சொல்றாரு. அவர்கிட்டயே நம்மளுக்கிட்ட சொல்ற மாரி காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்துச்சு. நெறைய பேரால ரேப் ஆகி ஒரு 5 பசங்களால ரேப் ஆகி அந்த பொண்ணு வந்துச்சு. அண்ட் அந்த பொண்ணு வயிறுலேருந்து வந்தவர் தான் நம்ம சத்யான்னு சொல்றாரு. ஸோ சத்யா நீங்க பார்த்தீங்களா, அவர் அப்படியே அந்த சீன காமிக்கிறாரு. அவரோட ஒய்ஃப கூப்பிட்டு 12 மணிக்கு இன்னைக்கு ஒரு பையன் பொறப்பான். அவன் தான் கல்கின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கலியுகல இருக்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இப்ப பொறக்க போற பார்த்தீங்கன்னா, கல்கின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே ஆனா இவர் பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பொறந்துறாப்புல. 11:55க்கே பொறக்குறாரு. ஆனா அவர் சொல்றாரு, என்னோட கணிப்பு எப்பவும் தப்பா போகாது. மேபி அப்படி டைம் ஆனாலும் ஓகே இவன் சத்யால பொறந்தான். ஸோ இவன் சத்யாவா இருப்பான்னு சொல்றாங்க. ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா, சத்யயுக சத்யா. ஸோ அப்படின்னா இவரே தத்தெடுக்கலாம்னு பார்க்குறாங்க. பிகாஸ் சுவாமியாருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்களா குழந்தை இல்லை. ஸோ இந்த குழந்தைய அப்படியே தத்தெடுக்கலாம்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிடுறாங்க. ஸோ மழை இடி இருக்க காரணத்துக்காக அவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்க மாதிரி அந்த சவுண்ட் அப்போ என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக 12 மணிக்கு அதே தாயோட வயிற்றுலேருந்து இன்னொரு குழந்தை பிறக்குறாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தை பிரசனவை பார்த்துட்டு பார்த்தீங்களா, ஒரு 2 ரஷ்யனு, அமெரிக்கன். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா கலியுகம். ஸோ கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே அந்த டைம்ல சேர்ந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் வண்டி போகுது. ஸோ போலீஸ் வண்டியில பார்த்தீங்கன்னா, கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணி போறாங்க. ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ என்ட்ரி காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோட என்ட்ரி சத்யா வராரு. ஸோ சத்யா வந்து என்ன பண்றாரா, அந்த போலீஸ்காரங்களை கொலை பண்ணி அந்த திருடங்க இருப்பாங்களே, ஸோ அவங்கள மட்டும் என்ன பண்றாங்கன்னா, தனியா கூப்பிட்டு வந்து ஒரு கேவ் உள்ள போறாங்க. ஸோ கேவ் பார்த்தீங்கன்னா மூளை மாதிரி இருக்கு. ஸோ மூளையோட ஷேப்ல, மூளையோட டிசைன்ல உள்ள கூப்பிட்டு போய் அங்க போய் அடிக்கிறாங்க அவளை. அந்த யாரான திருடங்களை அண்ட் போலீஸ்காரங்களை அங்கேயே கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதோட அண்டர் சீட் கட் பண்ணி ஸோ அந்த உள்ள போகிற பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் எல்லாருமே சாப்பாடு அப்படியே கெஞ்சுறாங்க. அவர்கிட்ட ஒரு ஜெயில் மாதிரி போட்டு அங்கே ஆளுங்களை வச்சிருக்காரு அவரு. அந்த ஃபாரின்காரங்க இருப்பாங்க, ஆனால் திருடங்களை ஜெயில் உள்ள போட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரா, இவங்கள போய் பார்க்குறாரு. ஒரு 4 பேர் இருக்காங்க வீட்டில், ஒரு ஃபேமிலி மாதிரி நினைக்கிறேன். 2 பசங்களும் ஒரு அப்பா ஒரு பையனும், அதுக்கப்புறம் யாரோ டீச்சர் ஒருத்தர் இருக்காங்க போல. ஸோ அப்படியே அப்படி கூட பேசுறாரு. அவர் என்னன்னா, நீங்க எல்லாம் காம வழியில தானே பிறந்தீங்க, அதுக்கப்புறம் உங்க பையனை மற்ற தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க பிறந்ததே ஒரு மிஸ்டேக்கால தான். பிகாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காமம்லாம் இருக்கக்கூடாது, நல்லவனா இருக்கணும் அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம சத்யா வந்து சொல்றாரு, அது எப்படி. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த சத்யா இருக்காரு ஒரு மாதிரி இருப்பாரு, வேற மாதிரி இருப்பாரு. அந்த சத்யா பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு முக்கியமான டீட்டெயில் சொல்லுவோம். அதுதான் ஒரு படத்தோட அடுத்த லீடிங்காக இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்காரு சத்யா. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க பொறந்ததே ஒரு மிஸ்டேக்கால தான் பொறந்தீங்க. அப்ப அதுவே தப்பு தானே! காமமே தப்புடா. அப்ப எப்படி உங்க பையன மட்டும் நீங்க அப்படி பண்ணக்கூடாது, சரியான பாதையில போடணும், அப்படி இப்படி பண்ண சொல்றீங்க. நீங்க பொறந்ததே தப்பு. ஸோ நான் அந்த தப்பாலேயே உங்கள கொலை பண்ணிட்டேன்னு சொன்னேன். அவன் பையன் முன்னாடியே அவங்க அப்பா, அம்மாவா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருந்தாரு போல. எல்லாரையும் கொலை பண்ணி அந்த பையன மட்டும் வெளிய அனுப்பிச்சுட்டாரு. வெளிய அனுப்பிச்சுட்டு, இந்த உலகத்துல நீ தப்பான வழியா தான் போகணும், தப்பான வேலைய தான் செய்யணும். இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே தப்பு. ஸோ அதெல்லாம் சொல்லி அந்த பையன மட்டும் அனுப்பிவிடுறாரு. அந்த பையன் அப்படியே ஓடி போயிடுறான். ஸோ அப்படியே அந்தந்த சீன் கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க. எங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா இருப்பாரு. ஸோ ராஜா வந்து என்ன சொல்றான், அவரோட ஜாதகம் இருக்கும். ஸோ ஜாதகத்த இந்த சாமியாருக்கு தானே போய் பாருன்னு சொன்னாரு. சாமியார் என்ன சொல்லும், பெரிய ராஜா ஜாதகம். அப்படியே அந்த ஜாதகத்தை கீழ தூக்கி போடுறாரு. கிழிச்சு கீழ தூக்கி போடுறாங்க. ஸோ அப்படியே அந்த ஆளுகிட்ட அனுப்பி ராஜாவோட ஆளுங்க அப்படியே வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க. ஸோ ராஜா என்ன பண்றாரு, அப்படியே டென்ஷன் ஆயிட்டாரு. ஸோ டென்ஷன் ஆகி அவர் என்ன பண்றாரு, ஒரு 20, 30 ஆளுங்களை அனுப்பி அந்த சாமியாரையும் அதுக்கப்புறம் சத்யாவையும் கொலை பண்ண அனுப்புறாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாரு, சத்யா என்ன பண்றாரா, நைட்ல அனுப்புறாரு. ஸோ சத்யா என்ன பண்றாரு, அப்படியே எல்லாரையும் 30 பேர் அனுப்புறாங்க. 30 பேரையும் எல்லாரையுமே கொலை பண்ணி அந்த சாமியார் கிட்ட சொல்றாரு, நான் தான் கல்கி வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, 12 மணிக்கு ஒருத்தன் கல்கி பொறப்பான்னு சொல்றாங்க. ஸோ அவர் என்ன நினைச்சாரு, ஓகே நம்ம கணிச்சது தப்பா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பேர் சத்தியயுகன்னு மாட்டிட்டாரு. ஆனா இப்ப சொல்றேன், நான் தான் நினைச்சேன், நான் சொன்னது எப்பவும் தப்பாவே போகக்கூடாது. அதுக்கப்புறம் நியூஸ்ல எல்லாம் அப்படியே போன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உலகம் மொத்தம் அனுப்புறாரு. எனக்கு தெரியும் கல்கி யுகம் பிறந்துச்சு, கல்கி பகவான் வந்தார்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடமே அப்படியே ஆளுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக்குறாங்க. கல்கி வந்தாச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா இருப்பாரு, அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ மறுநாள் கதை பார்த்தீங்கன்னா, குதிரையில நம்மளோட ஹீரோ அதாவது சத்யா ஆனா கல்கி அவர் அப்படியே போறாரு. குதிரையில போய் எல்லாரும் கோவமா பாக்குறாங்க. கோவமா நார்மலா ஒரு கோவமா லுக் வச்ச மாதிரி பார்த்து அப்படியே அங்கிருந்து குதிரையில கிளம்பி ராஜாவை பார்க்க போறாரு. ஸோ ராஜா உள்ள மாளிகை இருக்குமே, அது உள்ள போனோடனே ராஜாவை பார்த்து அப்படியே எல்லாமே காலில் போய் விழுந்து
ராஜா ராஜா வந்து நம்ம கல்கி காலில் விழுந்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, கல்கி சொல்றாரு, "நேத்து என்ன கொலை பண்ண தானே நீ அனுப்புன. அது நீங்க சத்யான்னு தெரிஞ்சு அனுப்பணும். எனக்கு தெரியாது நீங்க கல்கியா இருப்பீங்கன்னு தெரியாது" அப்படி சொல்றாங்க. ஓகே, நான் உன்னை சென்ட்ரல் சாம்ராத்தா மாத்துறேன்னு சொல்றாங்க. பிகாஸ் அவர் இந்த இடத்துக்கு தான் பெரிய ஆளு. இன்னும் கொஞ்சம் லெவல் பொசிஷனை தூக்கி நான் சென்ட்ரலுக்கே சாம்ராத்தா மாத்துறேன்னு இவர் சொல்லியிருக்காரு. இதுக்கேத்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ அடுத்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட சத்யா இருப்பாரு. அவர் என்ன பண்றாரா, அந்த கேவ் இருக்கு. அந்த கேவ் அந்த மூல இருக்க கேவுக்குள்ள போறோம். ஸோ கேவ்ல போய் பார்த்தீங்களா, ஒரு ட்ராலி ஆனா வீல் சேர்ல அவங்க அம்மாவ உட்கார வச்சு போறாங்க. ஸோ அங்க போய் பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டு சத்யா இருக்காரு. அப்பதான் தெரிய வருது, இந்த வில்லன் இந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட சத்யா பார்த்தீங்கன்னா, அவர் பேர் சத்யா இல்ல, கல்கின்னு சொல்றாங்க. ஸோ கல்கி பகவான். அவர் கல்கி பகவான் கருப்பு ட்ரெஸ். இன்னொருத்தர் வெள்ளை கலர் இருந்தாரு. அவர் தான் சத்யா. ஸோ சத்யாவ என்ன பண்றாங்கன்னா, இவர் இருக்காரு கல்கி. ஸோ அவர் என்ன பண்றாரா, அந்த நைட் ஆளுங்கள அனுப்புவாங்கல்ல 30 பேரை கொலை பண்ண. அதுக்கு முன்னாடியே இவர் போய் சத்யாவை தூக்கி கிட்னாப் பண்ணி தரார். ஸோ அதுக்கப்புறம் இவர் சத்யாவோ ரூபத்துல போய் அதுக்கப்புறம் எல்லாரையும் கொலை பண்ணி, நான் தான் கல்கி பகவான் வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லி அந்த ஊர் மக்களை நம்ப வச்சிருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ராஜாவும் கல்கியும் சேர்ந்து நடிக்க ஒரு அதை ஆடுறாங்க. ஸோ ராஜா பார்த்தீங்களா, ராஜாவுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது இவர் தான் கல்கின்னு. இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வெறும் அவருக்கு மட்டும்தான் தெரியாது. கல்கிக்கு சத்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ராஜா கூடயும் போய் இவர் தான் கல்கின்னு நடிக்கிறாங்க. ஸோ யாருக்குமே சத்யா போனதே தெரியாது. சத்யா தான் கல்கியா மாறித்தாரு இப்போ வரைக்கும் நினைக்கிறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே சத்யா கிட்னாப் ஆயிட்டாங்கன்னா தெரியாது. சத்யா கல்கியா மாறித்தாரு. சத்யா தான் கல்கின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2 பேருமே ஸோ இவருக்கு சென்ட்ரல் சாமாத் ஆகணும். இந்த கல்கி இவரோட ஸ்டோரியை சொல்றாரு சத்யா கிட்ட. அது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேனே, இவங்கள அம்மாவை 5 பேர் ரேப் பண்ணாங்க. ஸோ அவன் ரேப் பார்த்தீங்களா, ரேப் பண்ண உடனே குழந்தை பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1155க்கு பிறந்தவர் தான் நம்மளோட சத்யா. ஸோ சத்யாடா யாரு, நம்ம சாமியார் கூப்பிட்டு வளர்ந்து எடுத்து போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல மழை இடி பெஞ்சிருக்கு போல. ஸோ அது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சவுண்டு கேட்கவே இல்லை யாருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை பிறந்திருக்காரு. இன்னொரு 2வது குழந்தை பிறக்கிற அதே தாயோட வயிற்றுல இருந்து. ஸோ அது என்ன பண்றாங்களா, இந்த ஆப்கானிஸ் இருப்பாங்களே, ஆப்கானு ரஷ்யன் அமெரிக்கன் அங்கே ஸோ ஆப்கானோட ஹஸ்பண்டுக்கு 2 ஒய்ஃப், ரஷ்யன் ஒன்று அமெரிக்கன் ஒன்று. அப்பயே சொல்லியிருப்பேன் 2 பேர். அவங்க அந்த குழந்தைய எடுத்து போய் இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்களே. ஸோ இப்படி ஒரு குழந்தை இருக்கிறே தெரியாம அப்படியே வளர்த்துருக்காங்க போல. ஒரு சின்ன கொஞ்சம் 7 வயசுக்கு. ஸோ இவர் போய் திருடுவாங்க போய். இவர் அப்படியே கொஞ்சம் நல்ல சாமியாரோட மகன் தானே. ஸோ இவரோட ரூபத்தில் எடுத்து போய் இவர் போய் திருடுவார போல. பிகாஸ் அவங்க 2 பேரும் அனுப்புவாங்க. அந்த ரஷ்யன் அமெரிக்கன் பொண்ணாத்தி என்ன பண்ணுவாங்க, இவரை அனுப்பி ஆனால் திருத வைப்பாங்க. ஸோ என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சொத்தை என்ன பண்ண, இவர் எத்த வர சொத்தோ சாப்பாடோ எல்லாத்தையும் இவங்களே பிடிச்சிட்டு வாங்க. யாரு, ரஷ்யனு அமெரிக்கனே உள்ள சண்டை போட்டு பிடிச்சவங்க. இவருக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காது. அந்த ஆப்கான் புருஷன் இருக்கானே அவனுக்கும் ஒன்றும் பெருசாக கிடைக்காது. ஸோ அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்கானோட எல்லாம் சொத்து ஏற்றி இவங்க ஒரு நாள் எஸ்கேப் ஆயிட்டாங்க 2 பேருமே. ஸோ இல்லை ஆப்கானு ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லிடுறாரு, அவர் சின்ன குழந்தைலேருந்தே வளர்க்குறாரு. ஸோ அவருக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அப்படா அவர் டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆப்கானை கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன முடிவு பண்ணனா, என் அம்மாவுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, நான் கன்ஃபார்மாக இந்த மொத்த இடத்தையும் பழி வாங்குவேன். பிகாஸ் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, இந்த மொத்த இடத்தையுமே நான் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவேன் அது மாதிரி அப்படி சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற சம்மதம் தான் நடக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த பீப்பிளை கெட்ட செய்கிற பீப்பிளை மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மற்றவங்க பீப்பிளெலாம் கொலை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த மொத்த இடத்தையும் பழி வாங்கணும், அதுதான் அவரோட மெயின் மோட்டிவே. நீ தப்பு பண்ணிட்டே அதுக்கு அப்படி சொல்றாங்க. தப்பு பண்ண தப்புதே பண்ணிட்டோம் அப்படிதான் சொல்ற இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மெசேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரி தான். அவங்க அம்மாக்காக அப்படி எப்படி அந்த கோல்டே எடுக்கிறா. ஸோ அதே மாதிரி தான் இவரும் அவங்க அம்மாக்காக என்னென்ன பண்றாங்க. ஸோ அந்த இடத்தையே எனக்கு தப்பு செஞ்ச இடத்தையே நான் அப்படியே டிஸ்ட்ரைவ் பண்ணுறேன்னு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோஷியலாஜி, மித்தாலஜி, இப்போ இருக்க உலகம் எப்படி போகுதோ, ஸோ ஃப்யூச்சரில் உலகம் எப்படி மாறும்னு அது கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த அரசியல் ஆடுறாங்க. யார், நம்ம கல்கியும் அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் சேர்ந்து அப்படியே அரசியல் ஆடுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுறா, இவர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவே ஏமாத்திடுறாரு. ஸோ இவர் என்ன கண்ட்ரோல் பண்ணுறான், மொத்தமே எடுத்து அப்படியே இவர் சென்ட்ரல் இவர் ஒரு படிவில் இருந்திருப்பாரு. அந்த ராஜா பதவியிலிருந்து இவனுக்கு கீழே அனுப்பி இவர் வந்திருக்காரு. யாரு, நம்மளோட கல்கி பகவான் மேலே எடுத்தாரு. மொத்த இடத்துக்குமே இவர் ராஜா மாதிரி ஆகுறாரு. அப்போ சொல்றாரு, நீ சென்ட்ரல் சாம்ராத்தா ஆகணுமா, இந்த பதவியிலேருந்து கீழே வந்தானே சென்ட்ரல் சாம்ராத்தா போக முடியும். குதிரையிலேருந்து இறங்கி தானே நீ யானை மலை ஏற முடியும். ஸோ குதிரையிலேருந்து இறங்கினாதான் யானை மலை ஏற முடியும். அப்படியே குதிரைலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி யானை மலை போக முடியுமா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் நீ ராஜா படியில இறங்கி நான் உன்னை சென்ட்ரல் சாம்ராத்தா மாத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா மேலேயே சத்தியம் பண்ணி அதெல்லாம் சொல்றாரு.
அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இவரு ராஜா ஆகுறாரு. ஸோ ராஜா ஆனதுக்கப்புறம் மொத்த இடத்தையுமே அப்படியே டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்ப சொல்றாங்க, "இது எப்புட்றா அதுக்கப்புறம் எப்புட்றா உன்ன ஓத் போடுவாங்க? அதுக்கப்புறம் நான் எப்புட்றா சென்ட்ரல் செமனா தருவேன்னு" சொல்றாங்க. அப்போ இவரோட டயலாக் சொல்றாரு. இது ஒரு பக்கா உண்மையான இப்ப கூட மனுஷங்களால சாப்பாடு இல்லாம கூட வாழ முடியும். ஆனா சோறு, சாப்பாடு இல்லாம கூட வாழ முடியும். ஆனா மூளைக்கு தீனி ரொம்ப முக்கியம். அப்படின்னா நியூஸ் போட்டே இருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சோசியல் நியூஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அதெல்லாம் போய் நம்மளோட மூளைய அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மள மத்த டீட்டெயில்ஸ் இப்போ உலகத்துல எவ்வளோ பேர் பசியால சாப்பிடுறாங்க, அந்த மாரி நியூஸ் எல்லாம் வெளிய போட மாட்றாங்க. தவிர்த்து போடுறாங்க. நான் அப்படியே கவர் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இவர் செஸ் காம்படிஷன்ல வின் பண்ணான். அவன் பெரிய ஆளாயிட்டான். இந்தியா கப் அடிச்சுச்சு. ஸோ இந்த மாரி நியூஸ போட்டு அத கவர் பண்ணிடுறாங்க. புஷ்பா வீட்ல சுட்டுட்டாங்க. அவன் வீட்ல அடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாரி நியூஸ போட்டு நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு இவர் சொல்றாராம். ஸோ இந்த மாரி நம்ம பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ஸோ அவரு பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த கேவ்ல போத்திருப்பாரு யாரு? நம்மளோட கல்கி பகவான் என்ன பண்ணியிருப்பார், நம்ம சத்யாவ ஒரு கேவ்ல போட்டிருப்பாங்க. அந்த கேவ நீங்க தாண்டி வர்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்றாரு. ஸோ அப்போ அங்கிருந்து வர்றாரு. ஒரு ஸ்டெப் இவர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள அப்படியே ஏமாத்துற மாரி அந்த கவர் மக்களுக்குள்ளேயே கேஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர், சாசல் அது எல்லாத்தையுமே எடுத்து வர பார்க்குறாரு. எல்லாத்தையுமே ஒன்னொன்னா எடுத்து வர்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா, அந்த கேவ தாண்டி எஸ்கேப் ஆகிட்டே வர்றாரு. ஸோ கேவ நீங்க எஸ்கேப் ஆகணும் பார்த்தீங்களா, அந்த மூலையில இருக்க கேவ எஸ்கேப் ஆகணுமா, ஒரு லெவல் இருக்கு. அதனால மூளையை யூஸ் பண்ணணும். அந்த கயிறு போட்ட கயிறு அவுக்கணும். அதுக்கப்புறம் சாவி இருக்கணும். ஒரு 2000 சாவி இருக்கு. அந்தந்த சாவியை பார்த்து நீங்க அவுக்குற மாதிரி வரும். ஆனா அவர் மூலத்தனமா என்ன பண்றாரு, சாவி அவுக்குறது இல்ல. ஆனா சாவின்னு ஒரு சாவிக்கு ஒரு பாத்து இருக்கு. அந்த பாத்தையே வெளியே தூக்கிறாரு. ஸோ அப்படியே தானே கேவ் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ எல்லா ஸ்டெப்பையும் தாண்டி அங்கே ஒரு ட்ரக்ஸ் மாதிரி இருக்கும் போல. ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா போர்டை வரும், பொண்ணோட போர்டை மாதிரி வரும். அது எல்லாத்தையுமே தாண்டி அவர் வெளியே வர்றாரு. வெளியே வரப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த டைலாக், இந்த உலகத்துலேருந்து நீ எஸ்கேப் ஆகணுமா, உன் மூளையிலேருந்து உள்ள இருக்க எல்லா அழிக்கும் நீ எஸ்கேப் ஆகணும். அது வேற யாராலும் பண்ண முடியாது. நீயே உணர்ந்து நீயே பண்ணணும். அப்போடா அவருக்கு மெசேஜ் சரியா வந்துச்சு. இவர் தாண்டித்தாருன்னு கல்கி பகவான் வெளியே வந்துச்சு. ஸோ கல்கி பகவான் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றா, உன் பையன் வெளியே வந்துட்டாமா அந்த கேவை தாண்டி. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. அப்படியே ஊமை மாதிரி சைலண்டாக இருப்பாங்க. ஸோ இவர் சொல்றாரு அப்படியே, உங்க பையன் வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் சொல்றாரு, ஒரு முக்கியமான டைலாக். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்திருக்கா. அவர் வேற யாரும் இல்லை, அது புத்தான்னு சொல்றாரு அவரு. ஸோ புத்தால மட்டும்தான் நம்ம மூளையில இருக்க எல்லா அழுக்கையும் தூக்கி போட்டு இந்த உலகத்துல மறுபடியும் வாழ்ந்தே ஒரு விஸ்டம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நாலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சு புத்திசம் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சத்யாவும் நாலேஜ் எல்லாம் வந்து இந்த மறுபடியும் அந்த சிட்டிக்கு வராரு. சிட்டிக்கு வந்து இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் நாலேஜ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்க. ஸோ அவர் வெளியே வரதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த சொசைட்டியுமே அந்த மொத்த ஊருமே ஒரு மாதிரி கலவர பூமியா மாறிச்சு. ஸோ அவர் கால் எடுத்து உள்ள வர்றாரு. பார்த்தீங்கன்னா மொத்த ஊருமே கலர் ஆகுற மாதிரி காமிக்கிறாரு. ஸோ அந்த கலர் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் சைடில் போக ஆரம்பிக்கிறோம். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஊர் மக்களுக்குலாம் தெரிய வந்துச்சு சத்யா வேறு கல்கி பகவான் யாருன்னு தெரிய வந்துச்சு. ஸோ இவங்க இவ்வளோ வருஷம் என்ன நினைச்சாங்க, சத்யாடா கல்கியா மாறுறாருன்னு நினைச்சாங்க. ஸோ இவர் அப்படிதான் தெரிய வந்துச்சு சத்யா வேற கல்கி பகவான் வேற. ஸோ எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா சத்யா சைடில் போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, கல்கி பகவான் டென்ஷன் ஆகிட்டு இவங்க சத்யா ஒரு ஊரில் இருப்பாங்க. ஸோ கல்கி என்ன பண்ணாரு, அப்போ அந்த ஊருக்கு போறாரு. ஸோ ஊருக்கு போனோடனே போய் இவர் போய் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு மாதிரி சார்ட் மாதிரி போட்டு காஸ்ட், ஜெண்டர், ரிலீஜன் எல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. ஸோ போயிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இவரை பார்க்க மறுபடியும் இவர் வர்றாரு. யாரு, நம்மளோட சத்யா மறுபடியும் வர மக்களை பார்க்க. ஸோ மக்கள் அப்ப என்ன சொல்றான், காஸ்ட், ரிலீஜன் சண்டை போறாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு, இந்த ஷீட் மேல நீ நடந்து காமி, நான் உங்களை நம்புறேன்னு மக்கள் எல்லாம் சொல்றாரு. ஸோ இவர் காலை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, இவர் மேல எல்லாருமே கல்லை தூக்கி போடுறாரு. ஸோ அப்போ அந்த சீனை கட் பண்ணி வேற சீனை காமிக்க போற கல்கி பகவான் அவங்க அம்மாவை சொல்றாரு. கல்கி பகவான் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு என்னன்னா, ஜீசஸ் எல்லாமே இவரோட பெரிய ஆளுங்கடா, பவர்ஃபுல்லான. ஆனா அவருக்கே சாவு எப்படி வந்துச்சு, எல்லாருமே ஆளுங்களை கொலை பண்ண. அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு ஜீசஸ் சாமி. அதே மாதிரிதான் இப்போ இவரு அடி வாங்குறாரு. நல்லவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க, கெட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மொத்த உலகமே அழிஞ்சிடும், அப்படி இந்த மொத்த ஏரியாவே அழிஞ்சிடும் அப்படி சொல்றாங்க. ஸோ அப்படி இவரு செத்து போற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க சத்யா பார்த்தீங்கன்னா இப்போ செத்து போயிடுற. ஸோ எல்லா கண்ட்ரோலுமே இப்போ கல்கி பகவான் வந்துச்சு. ஸோ அப்படியே அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் இல்லை, கொஞ்சம் கட் பண்ணி அப்படி காமிக்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த பில்டிங்கு எல்லாமே அழிஞ்சு போய் கீழே விழுந்து போய் மக்கள் அப்படியே ஒல்லியாக சாப்பாட்டுக்காக ஃபோனுக்காக சண்டை போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2040 தானே, ஸோ ஒரு ஃபியூச்சருக்கான. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வண்டி மாதிரி வரும். அந்த வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ஒரு ரைஸ் ரைஸ் பால் தெரியுமா, அது மாதிரி பால் அப்படியே ரைஸ் அப்படியே பால் மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் ஃபோனை தராங்க. ஸோ இன்னும் 2 தான் தராங்க. அப்படியே ஆளுங்கெல்லாம் உட்காந்து அப்படியே மொபைலில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க. அப்படியே செத்து போயிருக்காங்க. ஒரு வாழைப்பழத்துக்கு அப்படி சண்டை போடுறாங்க. அப்படியே ரோடு பணத்துக்கு மேலேயே இவங்க உட்காந்துக்கிறாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீன் இருக்கும். அந்த கிளிப்ஸ்லேயே அங்கங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிப்ஸ் கொஞ்சம் அப்போங்க பாருங்கள்.
ஸோ படமே வேற லெவலில் எடுத்திருக்காங்க. அப்படியே அங்கேருந்து சீனை கட் பண்ணி ஃபியூச்சர் ஆனால் இப்போ டைரக்டர் அந்த ஸ்டோரியை டைரக்டர் எழுதுற மாதிரி காமிக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அப்படியே அந்த பேப்பர் எல்லாம் கிழிச்சு போய் தூக்கி இது நான் எதிர்பார்த்த கடியே இல்லை அப்படியே கிழிச்சு போய் பேப்பர்லேருந்து அப்படியே ஒரு பொம்மை வந்து அதான் நம்மளோட யார் நம்ம கல்கி பகவான் வண்டி வரைக்கும் தான் பேசுகிற மாதிரி, ஏன் இந்த படத்தை ஸ்டாப் பண்ணீங்க, இதே டைரக்ஷன்லாம் போகணும், இல்லை இந்த படம் இப்படி முடியக்கூடாது, நீ ஏன் எடுத்து அப்படியே ஒரு மூளை போடுறேன்னு நம்ம டைரக்டர் சொல்கிறாரு. கல்கி சொல்கிறாரு, இல்லை இதுதான் இந்த படத்தோட பர்ஃபெக்ட் எண்டிங்காக இருக்கும், உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே நம்ம எப்படி போகிறோன்னு எல்லாருக்குமே கரெக்டாகவே தெரியுது. ஆனால் அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு, இப்படிலாம் நடக்கவே கூடாது, மக்களுக்கு புரிஞ்சிடும், இந்த ஸ்கிரிப்டை அப்படியே முடிச்சிடலாம், இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு முடிக்காமல் அந்த ஸ்டோரி அப்படியே நிப்பாத்துறாங்க. யார் மக்கள்லாம் அப்படியே அந்த பஞ்சத்தில் வாழ்கிற மாதிரி நிப்பாத்துறாங்க. ஸோ அதோட சீனை கட் பண்ணி சொல்கிறாங்க, இவங்களே புரிஞ்சுப்பாங்க மக்கள் என்ன ஸ்டோரின்னு. டைரக்டருக்கு ஆனால் சொல்யூஷன் வேணுமே, இல்லை என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிங்க, இவங்களே அந்த சொல்யூஷனுக்கு முடிவை ஃபைன் பண்ணி முடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா படத்தை முடிக்கிறாங்க. மறுபடியும் தியேட்டரில் ப்ளே ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. தியேட்டர்னு கோவிந்தா சிம்பிள் போட்டு அப்படியே காமிக்கிறாங்க. ஸோ அடுத்தான படத்தை முடிச்சிடறாங்க. ஸோ அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டு பார்த்தீங்கன்னா 2 எண்டிங் வச்சிருக்காங்க. ஒரு ஷோக்கு வேற டைமிங், இன்னொரு ஷோக்கு வேற டைமிங் அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு சப்போர்ட்மே எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ மக்களே.